காவல்துறையிலேயே பல உதாரணங்கள் சொல்ல முடியும். ராம்குமார் கொலை வழக்கில் ராம்குமாரை எப்படியெல்லாம் கொச்சப்படுத்தி பேசினார். ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர், இவரும் நானும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவன் அப்படிலாம் அடையாளப்படுத்திக்கிறாரு. அதுல பாதிக்கப்பட்டது ராம்குமார். மனித உரிமைகள் ஆணையத்தில் அவர் கடிச்ச ஒயர்ல மின்சாரமே பாயில்ன்றது தெளிவா ஆயிருச்சு. அதுல இவன் என்ன நிலைப்பாடை சவுக்கு சங்கர் எடுத்தாரு. அதற்கு பிறகு ஆத்தூர் விவசாயிகள் அந்த விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்தாப்ல. ஆத்தூர் அந்த இடிக்கு வழக்கறிஞராக இருப்பவரும் விகடன் நிறுவனத்திற்கு வழக்கறிஞராக இருப்பவரும் இந்த புரோக்கருக்கு வழக்கறிஞராக இருப்பவரும் ஒரே நபர் தான். இந்த அஜெண்டா எப்படி நடக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஏன் சவுக்கு சங்கர் ஈடிக்காக வக்காலத்து வாங்குகிறார்? ஸ்டெர்லைட் வழக்குல எவ்வளவு வெளிப்படையா ஒரே ரவுண்டு தான் மாதேஷ் சுட்டாங்க. அதுவும் பயிற்சி எப்ப வேன்ல பார்த்து சுட சொல்லி பயிற்சி கொடுப்பாங்க, அப்படி டம்முன்னு சுட்டுருக்காங்க அப்படின்னு பூசாமல் போய் சொன்னார் இந்த சவுக்கு சங்கர், போலீசின் கொடூரத்தை காப்பாற்றுவதற்கு. ஆனா அறிக்கை என்ன? 18 முறை 18 ரவுண்டு காட்டு மிராண்டித்தனமாக காக்கா குருவியை சுடுற மாதிரி சுட்டாங்கன்னு வந்துச்சு. ஸ்ரீமதி வழக்கில் அந்த பெண்ணுக்கு ஒரு காதல், அவங்க அம்மா கேரக்டர் சரியில்லை. இப்படி எல்லாவற்றிலுமே பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளியாக மாற்றி அதிகார வர்க்கத்தின் ஏவல் நாயாக கூலிப்படையாக சவுக்கு சங்கர் செயல்பட்டார்.